மில்கி மிஸ்ட். இதுதான் இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். இல்லைங்கண்ணா, இது டிடிவி அண்ணனை பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா, அரசியலில் எப்பொழுதுமே இன்னைக்கு ஒருத்தர் நம்மளோட இல்லை, நான் அதனால தூரமாக இருப்பேன் அப்படின்னு எப்பொழுதுமே நீங்கள் அரசியல் செய்ய முடியாது. டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை 2024 நம்மோடு பயணம் செய்கிறவங்க. கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து சுற்றுப்பயணத்திலேயே இருந்தாங்க. ஏன்னா அவருடைய பத்திரிகை சந்திப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருந்தாங்க. நான் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வருகின்றேன் என்று சொன்னதும் கூட சென்னைக்கு வெளியே. ஸோ ஒரு மாத காலம் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்த பிறகு தொலைபேசியில் பேசினாங்க, சென்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னு. அதனால் சென்னைக்கு வந்த பிறகு சந்திக்கலாம் என்று முதல்ல பேசியிருந்தோம். அந்த அடிப்படையில் நான் தொலைபேசியிலேயே பேசிகிட்டு இருக்கோம், நேரில் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை நான் சந்தித்தது உண்மைதான். அது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நான் எப்பொழுதும் சொல்கின்ற அதே கருத்தை தான் அவர்கிட்டயே வலியுறுத்தினேன். தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு அரசியல் களம் எப்படி இருக்குது, அரசியல் நிலைமை எப்படி இருக்குது, அதே போல் அவருடைய பார்வை எப்படி இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் என்ன நடக்கணும் என்பதையெல்லாம் இருவரும் பேசினோம். இது ஒரு வெளிப்படையான சந்திப்பு தான். எப்பொழுதும் டிடிவி தினகரன் அவர்களும் நானும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து அந்த நட்புணர்வு அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறோம். அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நவம்பரில் முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் இதை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது அண்ணன் டிடிவி தினகரன் அவங்ககிட்ட நான் வலியுறுத்தி இருக்கிறேன். மறுபடியும் நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க, யோசிங்க அப்படின்னு. அதன் பேர் அவருடைய முடிவு. நம் காலம் இருக்குது, காத்திருப்போம். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே அரசியலில் கடைசியாக தேர்தல் களத்தினுடைய சூடு வரும் பொழுது அது மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதே நேரத்தில் நான் எப்பொழுதுமே டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையுமே மதிக்கக்கூடிய மனிதன். 2024 நம்மை நம்பி வந்தவர்கள். அதனால் ஒரு பொது வெளியில் சில வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடாது என்பதையும் நான் தெளிவாக இருக்கின்றேன். அதனால் இதெல்லாம் அடிக்கடி சந்தித்து பேசும் பொழுது ஒரு நட்புணர்வு தொடர்ந்து இருக்கும். நீங்கள் நான் சந்திக்கவே மாட்டேன், நீங்கள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரசியலில் நிரந்தர எதிரிகள் நண்பர்கள் இல்லை என்பதற்கு ஒரு அர்த்தம் என்னென்னா, கூட்டணிகள் மாறும், தலைவர்கள் மாறுவாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த சந்திப்பு இருந்தது. டிடிவி அவர்களை சந்தித்தீங்க, அடுத்து ஓபிஎஸ் அவர் ஏற்றுக்கொண்டால் அது தற்கொலைக்கு சமன்ற லெவலுக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா, அவருடைய கருத்து, கட்சியினுடைய கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இருந்தும் நாம் அவரிடம் மாற்று ஒரு கருத்தை வைப்பது தவறில்லை. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் அவருடைய இஷ்டம், அவருடைய கட்சியினுடைய கோட்பாடு. அதே நேரத்தில் நாம் அந்த கடமையை செய்யவில்லை என்று சரித்திரம் சொல்லக்கூடாது. 2026 தேர்தலுக்கு பிறகு நீங்கள் நிறைய பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறீங்க, நீங்கள் கை நீட்டி குற்றம் சாட்டி விடக்கூடாது, சரித்திர பிழையாகி விடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் அவுட்ரீச் பண்ணியிருக்கணும், இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கணும், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கணும், நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அரசியலில் நிரந்தர எதிரிகளும் நண்பர்களும் இல்லை. அதனால் பொறுத்திருப்போம். நேற்று கேரளா போயிருந்தீங்க, அங்கே போயிட்டு கேரளா முதலமைச்சர் குறித்து சர்ச்சையான பேசுறீங்க. ஆனால் கேரளாவில் எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா, அந்த அரசியல் களம் வேறுங்கன்னா, அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை கொடுமைப்படுத்துகிறாங்க. அங்கே நீங்கள் கேரளா போனீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கண்ணூரில் ஆரம்பித்து பினராயி விஜயன் அவர்களுடைய சொந்த தொகுதியில் ஆரம்பித்து 1960 காலகட்டத்திலிருந்து கேஸ் எடுத்து பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் கையில். கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே குண்டாயுசம் மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்களை இழந்திருக்கிறோம். அதனால் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு ஐயப்பனை பொறுத்தவரை சபரிமலையில் 2024-25 421 கோடி ரூபாய் மொத்தமாக ஐயப்பனுக்கு பக்தாதிகள் எல்லாமே நன்கொடையாக காணிக்கையாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி 360 கோடி 340 கோடி கடந்த மூன்று ஆண்டு 340 360 421 கோடி. இதை கூட்டி கழிச்சு பாருங்க, இதுலயே கிட்டத்தட்ட 1100 கோடி வந்துருச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த 50 ஆண்டு காலம் சபரிமலா மாஸ்டர் பிளான்ல 1000 கோடி ரூபாய் நாங்க ஐயப்பனுக்கு ஒதுக்கி இருக்கின்றோம். அடுத்த 50 ஆண்டு காலம் 1000 கோடி எங்க இருக்கு? 3 ஆண்டுகள்ல ஐயப்பன் வந்த நன்கொடை காணிக்கை மட்டுமே 1100 கோடி. அப்ப இது பிக் பாக்கெட் இல்லாம வேற என்னங்கன்னா? சேகர் பாபு அவர்கள் அந்த மீட்டிங்க்கு போறாங்க. மீட்டிங்ல போய் என்ன கேட்கறாங்க, எங்களுக்கு 5 ஏக்கர் கொடுங்க. தமிழ்நாட்டில் கோயில் நிலத்தை 1,25,000 ஏக்கரை காணா, முதல்ல அந்த ஏக்கரை பிடிங்க. அதை விட்டுட்டு சபரிமலையில போய் 5 ஏக்கர் எது கேட்குறீங்க? மேடையில் பிடிஆர் அவர்களும் போயிருந்தாங்க. மேடையிலேயே சண்டை. என்ன சண்டை? பிடிஆர் அவர்களை முன்னாடி பேச கூப்பிடல, லேட்டாக பேச கூப்பிட்டீங்க. தமிழகத்திலிருந்து சென்ற 2 அமைச்சர்களும் இதைத்தான் செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள். செகண்ட், ஐயப்பனுக்காக நடக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸில் சனாதன தர்மம், இந்து தர்மத்தை வேறிருக்க வேண்டும் என்று பேசக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வேலை? எதற்காக பினராயி விஜயன் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிடணும்? நான் போக மாட்டேன் என்பதற்காக 2 அமைச்சர்கள் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் அங்கே பந்தளத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. காரணம், நீங்க நேத்தங்க பந்தளத்தில் இருந்தக்கூடிய அந்த கூட்டம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து அவ்வளவு பேர் வண்டி எடுத்துட்டு பஸ் எடுத்துட்டு அவ்வளவு ஐயப்ப பக்தர்கள் வந்திருந்தாங்க.
அதனால பிக் பாக்கெட் என்று பேசுவது ஐயப்பனை பிக் பாக்கெட் தான் நீங்க பண்றீங்க. அவ்வளவு பணம் வருது, ஆனா நீங்க திரும்ப ஐயப்பனுக்கு எவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க? 1100 கோடி ரூபாய் 3 ஆண்டுகள்ல ஐயப்பன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நீங்க 50 ஆண்டுகளுக்கு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணுவீங்கன்னா வேற என்ன கணக்கு? செகண்ட், விஜயன் அவர்கள் அடிப்படையில அவர் கடவுளை நம்பாதவர், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர். கேரளத்தினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்கள், அவர் ஐயப்பனுக்காக மாநாடு எப்படி எடுக்க முடியும்? எதற்காக ஐயப்பனுக்காக மாநாடு எடுத்தார்? இதே விஜயன் 2018-19 ஆயிரக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மீது கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதே பந்தளத்துல, அதே சபரிமலையில, அதே பத்தனந்திட்டால. காரணம் எதற்கு? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து போராட்டம் செய்ததற்காக. அப்படி இருக்கும் பொழுது இந்துக்களுக்காக நான் இருக்கின்றேன் என்று அவங்க சொல்லும் பொழுது நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தால் என்ன தப்பு? அதனால மேடை நாகரிகத்துல என்ன சொல்லணும் அதை மட்டும்தான் சொன்னது. கேரளால புதிது கிடையாது. இதற்கு முன்பு வழக்கு போட்டிருக்கிறாங்க. போன முறை தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் கூட போட்டாங்க. இந்த முறையும் போடுவாங்க, பாத்துக்கலாம். ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறதுக்கு எதுவும் திட்டமிட்டீங்க? டிடிவி சந்திச்சிருக்கீங்க, அடுத்து ஓபிஎஸ். ஆனா ஓபிஎஸ் அண்ணனையும் சந்திக்கணுங்கன்னா, ஓபிஎஸ் அண்ணன் வந்து ஏன்னா என்னை பொறுத்தவரை பரஸ்பரமா எல்லாரையுமே சந்திக்கணும், இல்ல சந்திக்க கூடாது அப்படின்னு ஒண்ணு இல்லை. நிறைய டிராவல்ல இருக்காங்க. அண்ணன் வந்து நிறைய வெளியே இருக்காங்க இப்ப அதிகமா. அதே போல அவரு சுற்றுப்பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது சந்திப்போங்க. சரி, இப்ப நீங்க எல்லாம் வந்து முதல் முறையா தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளிநாட்டு போகும்போது வெளிநாட்டுல முதலீடு செய்ய போறாரு அப்படின்னு தொடர்ச்சியா பேசிட்டு இப்ப அதே கருத்தை விஜயும் பேசியிருக்காரு, வெளிநாட்டுல முதலீடு செய்ய போறாரு. ஆனா விஜய் அவர்கள் பேசிய கருத்தை நான் வரவேற்கிற காரணம் என்னன்னா, இதனுடைய சரித்திரம் அப்படிப்பட்ட சரித்திரம். இதற்கு முன்பு வெளிநாடு போகும் பொழுது பிரைவேட் ஜெட்ல ஆடிட்டரை கூட்டிட்டு போனாங்க. துபாய்க்கு முதலாக சென்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தினுடைய ஆடிட்டரா இருக்கிறவங்க அதற்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி பிரைவேட் ஜெட் ஃபிளைட்ல போனாங்கன்னா மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணோம். எந்த ஜெட்ல போனாங்க, 6 பேர் யார் போனாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் செல்வதற்கு ஒரு நாள் முன்னாடி குடும்பத்தினுடைய ஆடிட்டர் செல்லும் பொழுது பிரச்சனை வருது. நோபல் ஸ்டீல் அப்படிங்கிற நிறுவனத்தை நம்ம பேசணும். அந்த நிறுவனத்திற்கு 1000 கோடி ரூபாய் பணம் வருதுன்னு சொன்னாங்க. அந்த நிறுவனத்துல எப்படி சில பேருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசியிருந்தோம். பல விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். அதனால் நாம் ஆதாரத்தின் அடிப்படையில் இதற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பூர், ஜப்பான், துபாய், ஐரோப்பிய நாடுகள் போகும் பொழுதெல்லாம் நாம் கேட்பது வெள்ளை அறிக்கை கொடுங்க. அதனால இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் 2 பக்கம் போயிருக்காரு. ஜெர்மனி போயிருக்கிறாரு, யூகே போயிருக்கிறார். அதனால விஜய் அவர்கள் இன்னைக்கு அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழைய சரித்திரம் அந்த மாதிரி. அதை அவர்கள் இல்லை என்று மறுத்தால் வெள்ளை அறிக்கை விடணும். இதுக்கு முன்னாடி துபாய்க்கு போனோம், சிங்கப்பூருக்கு போனோம், ஜப்பானுக்கு போனோம், என்ன கையெழுத்து போட்டோம், எவ்வளவு பணம் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எல்லா நிறுவனங்களுமே மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக, மத்திய அரசு மூலமாக, PLI மூலமாக ஒரு மாநிலத்துக்கு வர்றாங்க. அவங்க வருவேன் என்று சொன்ன பிறகு இங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்ட் தமிழ்நாடு அங்க போய் அவங்க கிட்ட ஒரு டீலை போட்டு முதலமைச்சரை போய் போட்டோ எடுப்பதற்காக இங்க அமர வைத்து போட்டோ எடுத்து ரிலீஸ் பண்றாங்க. இது இவர்கள் கொண்டு வந்த முதலீடா அல்ல அந்த நிறுவனங்கள்? நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கன்னா, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஒரு முதலமைச்சர் போறாருங்கிறக்காக 100 கோடி போட மாட்டாங்க, 500 கோடி போட மாட்டாங்க. ஒரு வருடத்திற்கு முன்பே முடிவு செய்வார்கள், அடுத்த ஆண்டு எக்ஸ்பான்ஷனுக்கு நான் பணம் போடணும். ஸோ மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்திற்கெல்லாம் இவங்க கொண்டாடுறாங்க. நேற்று பாருங்க 30,000 கோடி கப்பல் கட்டுமானத்துக்கு வந்து யாரு கொடுக்குறா? கொச்சின் ஷிப்யார்டு, மத்திய அரசுடைய நிறுவனம். மஸ்டாங் ஷிப்யார்டு, அது மத்திய அரசுடைய நிறுவனம். மத்திய அரசுடைய நிறுவனம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பணம் போட்டாலும் கூட அது இவங்க கொண்டாடுறாங்க. கொண்டாடுவது தவறு கிடையாது. மத்திய அரசினுடைய நிறுவனத்தினுடைய பணம்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா, 30,000 கோடி கப்பல் கட்டுமானத்திற்காக வரக்கூடிய பணம் பப்ளிக் செக்டர் யூனிட் PSU, மத்திய அரசினுடைய PSU, அதையும் சொல்ல மாட்டாங்க. அதை மறைச்சு தனியார் நிறுவனம், வேறொரு நிறுவனம் எதுக்கு பொய் சொல்லணும்? திரு TRB ராஜா அவங்க இருக்காங்க, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர். அந்த ட்வீட்டை பாருங்க. 30,000 கோடி எங்கிருந்து வந்துச்சுங்க? மத்திய அரசினுடைய PSU இல்லாம யாரு பணம் கொடுத்தாங்க? எல்லாத்தையும் மறைச்சு எத்தனை நாளைக்கு இவங்களால வண்டி ஓட்ட முடியும்? அதன் அடிப்படையில திரு விஜய் அவர்கள் பேசியிருப்பதை நான் வரவேற்கிறேன். விஜய்க்கு பின்னால் பாஜக இருக்குன்னு சொல்லி சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். ஆனா அப்பா அவர்கள் மாதிரி கட்சி மாறி முதல்ல திரு ஐயா கருணாநிதி அவர்களை துரோகி என்று அப்பாவு சொன்னார், மோசக்காரன் அப்பாவு சொன்னார். இன்னைக்கு அதே அப்பாவு அவர்கள் இந்த பக்க குட்டியாக்காரன் அடிச்சு வந்து இன்னைக்கு வந்து ஸ்பீக்கரா உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்தியால ஒரு ஸ்பீக்கர் அரசியல் செய்யறாருன்னா முதல் இடத்துல அப்பாவு தான் இருப்பார். இன்னைக்கு சட்டமன்றத்துல உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் பேசுவதை விட திமுகவுக்கு ஆதரவா அப்பாவு தான் பேசுறாரு. யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 MLAக்கள் எந்திரிப்பதற்கு முன்பே அப்பாவு அவர்கள் பதறி போய் 4 பேர்த்தையும் பேச விட மாட்டார். அதனால இவர் அரசியலை பற்றி பேசாமல் இருப்பது அவருக்கு நலம். இன்னைக்கு அவருடைய சொந்த ஊரெல்லாம் போய் பாருங்க என்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதனால் தமிழ்நாட்டில் யாராவது குரல் கொடுக்க ஆரம்பிச்சா BJP B team முதல்ல இதுல இருந்து வெளியே வரணும். விஜய் அவர்களுக்கு அவருக்கு தொண்டக்குழி இருக்கு, அவருக்கு நாக்கு இருக்கு, அவருக்கு வாய் இருக்கு, அவரு பேசுவார். பாரதிய ஜனதா கட்சி வாடகை வாய் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அப்பாவு அவர்கள் இந்த விஜய் ஃபோபியா, BJP ஃபோபியா, இந்த ஃபோபியாவிலிருந்து வெளியே வந்துட்டு
அவருடைய கடமையை திறம்பட அவர் செய்யணும். ஆனா கடைசி கேள்வியா ரஜினி அவர்களையும் செங்கோட்டையன் அவர்களையும் நீங்க பார்த்ததாகவும் ஆனா ரஜினி சாரை நான் அடிக்கடி பார்ப்பேங்கண்ணா. மாதத்திற்கு ஒரு முறை 2 மாதத்திற்கு ஒரு முறை நான் ரஜினி சாரை அடிக்கடி பார்ப்பேன். அதை நான் ஒரு சமூக வலைதளத்துல சூப்பர் ஸ்டார் அவங்கள போய் பார்த்தேன், இப்படி பார்த்தேன். சூப்பர் ஸ்டார் அவர்கள் எனக்கு தலைவர். அவர் நான் ஒரு சினிமா நடிகராக பார்க்கல. அவர் எனக்கு ஆத்மார்த்தமான நட்பு இருக்கக்கூடிய ஆன்மீகத்தின் அடிப்படையில முதல்ல இருந்து பழக்கம் இருக்கக்கூடிய மனிதர். அவரையும் சமீபத்தில் சந்திச்சேன். எதற்கு? அடிக்கடி நாங்க சந்திக்கிறதா. அதனால் இன்னைக்கு நண்பர்கள் புதிதா இவங்களை பார்த்தாங்க, அவங்கள பார்த்தாங்க, அப்படி பார்த்தாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களை அடிக்கடி சந்திப்பது வழக்கம். அவர் ஆன்மீகத்தை பத்தி பல விஷயம் சொல்லுவாரு, யோகாக்கு போகணும்னு சொல்லுவாரு, இங்க போங்கன்னு சொல்லுவாரு. அது எப்பொழுதும் ஒரு தலைவராக அறிவுரை கூடுவார். அப்படித்தான் அவரை நான் பார்க்கிறேன், ஒரு குருவாக பார்க்கின்றேன். அதனால அவரை தயவு செய்து அரசியல் களத்துக்கு இழுத்துட்டு அவரை போய் பார்த்தாங்க, இவங்களை போய் பார்த்தாங்க. அதே நேரத்துல எதை செய்தாலும் கூட வெளிப்படையாக செய்யக்கூடியவன் நான். இன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் திரு நட்டா ஐயா அவர்கள் இருந்து சந்தோஷ்ஜி அவங்ககிட்ட வரைக்கும் வெளிப்படையாக என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன். அதனால யாரையும் போய் ஒளிந்து போய் பார்க்கணும், பின்னாடி போய் பார்க்கணும். தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை சந்திக்கும் பொழுது நான் வெளியே எப்பவுமே அதை பப்ளிசைஸ் பண்றது இல்லை. இப்ப ரஜினி ஐயாவை சந்திப்பது எதற்கு பப்ளிசைஸ் பண்ணணும்? நீங்க அடிக்கடி போய் சந்திக்கும் பொழுது அது நட்பு, அது அரசியல் கிடையாது. அதனால் தயவு செய்து நண்பர்கள் இந்த யூகத்தை எல்லாம் போட்டு முடிச்சு போட்டு இதுவும் அதுவும் பேச வேண்டாம் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று இந்தியா முழுவதும் GST 2.0 அமல்படுத்தப்பட்டது. ஆனா அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 10 ஆண்டுகள் 55 லட்சம் கோடி என்ன ஆயிடுச்சு, மத்திய அரசு விளக்கம் சொல்லணும். அப்புறம் இது தேர்தல் அரசியலுக்காக தான் இது பண்றாங்க. தமிழ்நாடு, பீகார். ஆனா திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது பத்திரிகை நண்பர்கள் இது முக்கியமான கேள்விங்கண்ணா. காங்கிரஸ் கட்சி முதலாக ஜிஎஸ்டியை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்ன பொழுது எல்லா மாநிலங்களும் என்ன கேட்டாங்கன்னா, ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு வருமானம் குறைஞ்சிரும், எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி கொடுங்க. காங்கிரஸ் கட்சி கொண்டு வரல. எப்படி நம்ம கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி கொடுக்கறது? ஆனா மோடி அவர்கள் வந்த பிறகு 4 ஆண்டுகள் 2017-18 நாம காங்கிரஸ் அறிமுகப்படுத்த நினைத்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜிஎஸ்டியை நாம கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டியோட சொன்னோம். சரி, 2022 வரைக்கும் ஒரு மாநிலத்திற்கும் 14% உங்களுக்கு வரியினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்துறோம்னு சொன்ன பிறகு எல்லா மாநிலங்களும் ஒருமித்த கருத்துக்கு வந்தாங்க, நம்ம கொண்டு வந்தோம். ஸோ மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஐடியா கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க, உறுதிப்பட ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்றது முக்கியம். மோடி அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அன்னைக்கு இந்தியாவிற்கு ஏன்னா 18 டாக்ஸை கம்பைன் பண்றீங்க. மாவட்டத்துக்கு ஒரு டாக்ஸ் இருக்கு, மாவட்டத்துக்கு டாக்ஸ்ல இருந்து மாநிலத்துக்கு இருக்கு, தேசத்துக்கு இருக்கு. 18 டாக்ஸை எப்படி நீங்க சிங்கிள் டாக்ஸா பண்ண முடியுங்கன்னா, அன்னைக்கு நமக்கு 4 அடுக்கு தேவைப்பட்டது. 18 டாக்ஸை நீங்க ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரும் பொழுது 4 அடுக்கா கொண்டு வந்தோம். இன்னைக்கு ஜிஎஸ்டி ஸ்டெபிலைஸ் ஆயிருச்சு, வருமானம் வருகிறது, வருமானம் பெருகுகிறது. எல்லா பிசினஸஸும் கூட அந்த ஜிஎஸ்டிக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு 4 அடுக்கிலிருந்து 2 அடுக்குக்கு வந்திருக்கின்றோம். இன்னைக்கு 2 அடுக்குக்கு வந்திருக்கோம். அதை நம்ம பாராட்டணும். அந்த 2 அடுக்குக்கு வருவதற்கு 2017 8 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு 1 அடுக்குக்கு வருவோமா? வரலாம். மத்திய அரசை கேட்கணும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு 2035-32 சிங்கிள் டாக்ஸேஷனுக்கு போலாமா? அதை மத்திய அரசு முடிவு பண்ணும். 4லிருந்து 2க்கு வந்திருக்கும். இதை அவங்க எப்படி மாத்தி பேசுறாங்க? இத்தனை காலமா நீங்க 4 அடுக்கு டாக்ஸ் வச்சு கொள்ளையடிச்சீங்க. அது எப்படி கொள்ளையடிச்சீங்க? அந்த பணம் மக்களுக்கு தானே வந்துச்சு. 4 அடுக்குல வசூலான ஜிஎஸ்டி என்பது மாநிலத்துல அரசுக்கு தானே வந்துச்சு, அது நமக்குத்தானே வந்துச்சு, அது வரியாத்தானே வந்துச்சு. அதனால இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே போன்ற ஒரு மூத்த தலைவர், கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 60 ஆண்டு காலமா அரசியல் இருக்கிறவங்க, முக்கியமான ஒரு கட்சியை சார்ந்தவர்கள், காங்கிரஸ் கட்சி பேரியக்கத்தினுடைய தலைவரா இருக்கிறவங்க, முன்னுக்கு புறனாக அவர் பேசுவது அழகல்ல. நன்றி அண்ணா. அண்ணா அப்படியே சார், நீங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறது ஒரு காசிப் ஒண்ணு ஆரம்பிக்கும் போது சொல்றேன். தேங்க்யூ. மில்கி மிஸ்ட் இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.